நாங்கள் ஒரு சிம்பிளாக ஒரு அன்னதானம் கொடுக்கலான்னு சொல்லி ஒரு 10-25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து சிம்பிளாக ஆரம்பித்தோம். இன்றைக்கி அதை அப்படியே தனியாக பண்ணக்கூடாதுன்னு சொல்லவும் 4 பேர் சேர்ந்து பண்ணணும்னு ஆரம்பித்து அப்புறம் ஒரு பேரில் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் ஓம் வேலவர் கந்தசஷ்டி அன்னதான சேவா சங்கம் அப்படின்னு ஒரு சங்கத்தை ஆரம்பித்து அது மூலமாக சில நல்ல காரியங்களும் அன்னதானங்களும் கோயில்களில் அன்னதானம் போடுறது, சில கோயில்களில் இந்த பூசை புனஸ்காரம் இல்லாமல் இருந்த கோயில்களுக்கு அந்த ஒரு நல்ல இது பண்ணி கொடுக்கறது. ரெண்டாவது கோயில்களில் மெயினாக எந்த கோயில்களில் அன்னதானம் போடணும்னு சொல்கிறாங்களோ அங்கே வாய்ப்பு இருக்கிறதுகளுக்கு எங்களால் முடிஞ்ச அன்னதானம் போடுவோம். அப்புறம் இந்த விதவை பெண்களுக்கு எங்களால் முடிஞ்சால் 1-2 பேர்களுக்கு ஒரு 5000-10,000 கொடுத்து ஹெல்ப் பண்ணோம். இது எல்லாமே ஒரு கூட்டாக நம்ம இங்கே இருக்கிற இரும்பு கடைக்காரங்க எங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு தர்றாங்க. அதே மாதிரி பொதுமக்களும் நிறைய பேர் எங்களுக்கு ஒத்துழைப்பு தர்றாங்க. அதில் நான் வந்து தலைவர் மாதிரி என்னை வச்சுருக்குறாங்க. அதிலிருந்து ஒரு நம்ம பெரியசாமிங்கிறவர் நமக்கு உறுதுணை. அவர் தான் எல்லாமே ஹெட்டு இந்த சங்கத்தை பொறுத்த அளவுக்கு அவர் தான் ஹெட்டாக இருந்து இன்னும் நம்ம பட்டுத்துறைன்னு சொல்லிட்டு பார்க்குவார். அப்புறம் முத்துசாமி என்ன அவங்களாம் நல்ல ஒத்துழைப்பு. இன்னும் ஒரு சில உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. எல்லாருமா சேர்ந்து ஒரு எங்களால் முடிஞ்சதையும் தெரிஞ்சதையும் பண்ணிகிட்ருக்குறோம். இன்னும் நிறைய ஒத்துழைப்பு தந்தாங்கன்னாலும் அதுகளையும் நாங்கள் ஏற்றுட்டு இன்னும் நிறைய பண்ணி கொடுக்கறதுக்கு எங்களுக்கு காத்துட்ருக்குறோம். ஆமாம், இன்னும் சில நல்ல காரியங்கள்லாம் பண்ணியிருக்கிறோம். அது நம்ம இப்போ சங்க செயலாளர் சொல்லுவார். என் பேர் ஜி பெரியசாமி என்னுடைய பேர். நாங்கள் இதில் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய சுய நோக்கம் எந்த இதுவுமே இல்லை. 10 பேர்கிட்ட பணம் வாங்குவோம், 12 பேர்கிட்ட 14 பேருக்கு நாங்கள் அதை செய்கிறோம். போன ஜூலை 15 கூட கணவன் இல்லாத பெண்களுக்கு ஒரு 15 தையல் மிஷின் காமராஜர் ஃபங்க்ஷனில் வச்சு நாங்கள் கொடுத்தோம். எந்த எதிர்பார்ப்புமே இல்லை, நாங்கள் கொடுத்தோம். மருத்துவ செலவு வந்து நாங்கள் வருஷத்துக்கு ஒரு 2 டைம் 2 பேருக்கு கொடுக்குறோம். அப்புறம் ஸ்கூல் ஃபீஸு இந்த சீருடை நோட்டு புத்தகம் 2 பேருக்கு கொடுக்குறோம். இப்போ அண்ணன் கூட யாருக்கு ஒரு மருத்துவ செலவுக்கு வாங்கி கொடுத்தாங்க தெரிஞ்சு சொல்லி, இப்போ அவர் தான் கையில் கொடுத்துட்டு வந்தோம். அப்படிங்க அதனால் இதுகள் தான் நாங்கள் செய்கிறோம். வேறு ஊனமுற்றவங்களுக்கு சைக்கிள் முடியாதவங்களுக்கு நம்ம சங்கத்திலேருந்து எல்லோரும் ஒரு தொழில் போட 5000-10,000 இல்லை அவங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுது முடிஞ்ச வரைக்கும் அதை பண்ணுறோம். அவ்வளோதான். இது எங்களுக்கு மேலும் மேலும் எங்களுக்கு செய்கிறதுக்கு பொதுமக்கள் ஆதரவும் இறைவனுடைய ஆதரவும் எங்களுக்கு பரிபூர்ணமாக வேணும்னு கேட்டுக்கொள்கிறோம். என் பேர் முத்துசாமி, இந்த சங்கத்து உறுப்பினராக இருக்கேன். திருச்செந்தூரில் வந்து நாங்கள் சஷ்டிக்கு வந்து வருஷம் இங்கேருந்து போய் அவங்க வர்ற எல்லாத்துக்குமே அன்னதானம் பண்ணுறோம். மருதமலையில் தைப்பூசத்துக்கு பண்ணுறோம், வெள்ளிங்கிரி மலையில் சித்திரை பௌர்ணமிக்கு பண்ணுறோம். இப்படி நிறைய கோயில்களில் வருஷம் எல்லாம் மக்கள் கொடுக்குற ஒத்துழைப்பில் பண்ணிகிட்ருக்குறோம். அதனால் மக்களும் இப்போ எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க. நாங்களும் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நன்மணிகளை செஞ்சிட்ருக்குறோம். நானும் இந்த சங்கத்தில் உறுப்பினராக இருக்கிறேன். என் பேர் பட்டுத்துறை. இந்த சங்கத்துக்கு வந்து பொதுமக்கள் ஒத்துழைப்பு வந்து இந்த சங்கம் வந்து ஆர்கே நகர் கணபதி அந்த இதில் இருக்குது. ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். கோயம்புத்தூர் தான் கணபதியில் இருக்குது. இந்த சங்கத்தோட நோக்கமே வந்து எல்லாத்துக்கும் எல்லாம் செய்யணும். மற்றவங்கள்ட்ட வாங்கி பொருட்களாக பணமாகவோ வாங்கி மக்களுக்கு அன்னதானமாக செய்கிறோம், பொருள் உதவியாக செய்கிறோம், நிதி உதவியாக செய்கிறோம். இந்த மாதிரி பணிகளை செஞ்சுட்டு வரோம். இது மேலும் மேலும் சிறக்க எல்லாம் இறைவன் முருகன் அருளால் மீண்டும் நல்ல சிறப்பாக நடக்க எல்லாரும் வேண்டிக் கொள்வோம். நன்றி. எங்களுடைய அறப்பணியும் திருப்பணியும் வாங்கிட உங்களோட ஆதரவும் அன்பும் எங்களுக்கு வேணும். நன்றி. வணக்கம்.